நான் எழுதுறேன், படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அண்ணி, நான் இங்க வந்து 10 நிமிஷமா உங்களுக்கு சைகை செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். உங்க மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. தமிழே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஐயோ, அத்தை குரல் கேக்குதே. அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன சமாதி கட்டிடுவாங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம மேல வந்து முடிஞ்சிடும். என்ன பண்றது? சரண்யா, நில்லு. என்ன என்னமோ சொல்ல வந்தாலே, ஏதாவது பெரிய விஷயமா இருக்குமோ? ஆத்ரா பத்தினதுன்னு வேற சொன்னா. ஐயோ, ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாலே. இவ வேற. பூஜைக்கு எல்லாம் தயாரா இருக்கா? இருக்குமா. அப்புறம் இந்த பூவெல்லாம் இன்னும் கொஞ்சம். நில்லு. நீ எங்க போற? பூஜைக்கு பசும்பால் வாங்க போறேமா. வேண்டாம், நானே போய் வாங்கிக்கிறேன். நீ உன்னோட வேலையை பாரு. இங்க பாரு, இன்னைக்கு பூஜையை நானே பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். எப்படி இருந்தாலும் இந்த ஆதிரா பிள்ளை நான் சொல்றத கேட்க போறதில்ல. குறைஞ்சது இன்னைக்கு ஒரு நாளாவது என் மனசு சங்கடப்படாத மாதிரி நடந்துக்க பாரு. இன்னைக்கு வீட்ல நல்ல காரியத்துக்காக ஒரு பூஜை பண்றோம். சாருமதி மாசமா இருக்கா. இந்த வீட்டுக்குன்னு ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போகுது. நல்லது நடக்க போற நேரத்துல இந்த ஆதிரா வேணும்னே இந்த வீட்ல வச்சு அவங்க அம்மாவுக்கு காரியம் பண்றேன்னு பிடிவாதமா இருக்கிறா. நீ அவகிட்ட கெஞ்சி சொல்லுவியோ மிரட்டி சொல்லுவியோ எனக்கு தெரியாது. இந்த வீட்ல அவ காரியம் பண்ண கூடாது. குடிங்க. மா, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? சொல்லு திருமாரா. இல்லம்மா, ஆதிரா நம்ம ஊர்ல ஆறு குளம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா. அப்பாடா, அவங்க அம்மாக்கு காரிய பூஜை பண்றதுக்காக தான் கேட்டிருக்கணும். அவகிட்ட வீட்டுல பண்ணாதன்னு எப்படி சொல்றதுன்னு நானே இவ்ளோ நேரமா யோசிச்சு புலம்பிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவளே மனசு மாறிட்டா போல. இருக்கலாமா? நம்ம ஊர்ல ஒரு ஏரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல காரிய பூஜை பண்ணலாமா? பண்ணலாமா. ஆதிராவுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன். அப்புறம் என் போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன். அனுப்பிட்டமா. லக்ஷ்மி அக்கா கிட்ட எல்லா பொருளும் வாங்க சொன்னேன். அம்மா படத்துக்கு மாலை வாங்க சொன்னதை மட்டும் அவங்க மறந்து போயிட்டாங்க. சின்ன பூச்செண்டு மட்டும் தான் இருக்கு. அத போட்டு அம்மா போட்டோக்கு நல்லா இருக்காதே.
ஏற்கனவே பூஜைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. இப்ப நான் எங்கன்னு போய் மாலை வாங்குவேன்? எடுக்கிறதா எடுக்கிறோம், இன்னொரு மாலையும் எடுத்துப்போம். அம்மாவோடது பெரிய படம், 2 மாலை போட்டா நல்லா இருக்கும். ஒரே கவர்ல இருந்து எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு கவர்ல இருந்து எடுப்போம். ஏய் திருடி, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், யார பார்த்து திருடிங்கிற? நீ தான் திருட. நான் உன்னை புடிச்சு கொடுத்தத மறந்துட்டியா? பேச்ச மாத்தாத. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பூஜைக்கு எல்லா பொருளும் சரியா வாங்கிட்டாங்களா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க ஓப்பனா சிட் அவுட்ல கவர் தான் பாத்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஜன்னல் பக்கம் ஒளிஞ்சு நின்னு லேடிஸ ஒண்ணும் பாக்கலையே. ஏய் என்ன பேசுற நீ? மிஸ்டர் அகிலன், நீங்க பண்ற எல்லா காரியமும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஜன்னல் கம்பிய புடிச்சுக்கிட்டு ஜன்னலையே தொங்கிக்கிட்டு அங்க ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, அத நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆமா, அப்படி யாரு பாக்குறீங்க? இது நமக்கு தேவையில்லாத வேலை. நாமளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? என்ன வாய் பேசாம குனிஞ்சு நின்னு இப்ப திருட மாதிரி முழிக்கிற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த ஜன்னலை சுத்தி சுத்தி வர? உனக்கு ஏதாவது வேண்டுதலா? ஐ திங்க் நீ யாருக்காகவும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வரேன்னு தோணுது. கரெக்டா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஓவரா போற நீ. எனக்கு தெரியும் நீ யாருக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. பொண்ணுங்களுக்காக தானே? இந்த வீட்ல இன்னைக்கு பூஜை வச்சிருக்காங்க. வெளியில இருந்து பொண்ணுங்கெல்லாம் வருவாங்க. எங்க நின்னு அவங்களை எப்படி பார்க்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன். அதானே? நீ அப்பப்போ லெட்டர் எழுதுறத கூட தான் நான் பாக்குறேன். நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன். என்கிட்ட சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வேணும்னே இஷ்யூ ஆக்காத. கிளம்பு. அட சொல்லுன்றேன்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு லவ் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். உன் காதலுக்கு நானே தூது போறேன். நான் சப்போர்ட் பண்றேன்ப்பா. சீக்கிரம் சொல்லு. ஐயோ, தெரியாம வந்து உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆளு விடு சாமி. ஏய், பயந்துட்டான் போல இருக்கு. சுபத்ரா லொகேஷன் அனுப்பியிருக்கா. ஹீரோ உன்னை கவனிச்சுக்கிறேன். ப்ரோ, இந்தாங்க உங்க ஃபோன். சரி பண்ணியாச்சா? சரி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் அகிலா. ஏ அகிலா, என்ன இந்த போன்ல போட்டோஸ் எதுவும் இல்ல? சாருமதி பக்கத்துல நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தா அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? எனக்கு எரிச்சலா இருந்தது. அதான் போட்டோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அகிலா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். திருமரா, அது ஒண்ணும் இல்ல. போன் ரிப்பேர் பண்ண ப்ராசஸ்ல டேட்டாஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு போல. அவ்வளவுதான். அப்படியா? சச்சோ, இம்பார்ட்டன்ட் போட்டோஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சே. அம்மா, குத்துவிளக்கு இன்னும் ஏத்தலையே.
வாங்க சுபத்ரா மேடம். எப்பவுமே நீங்க தானே குத்துவிளக்கு ஏத்துவீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா தட்டுல பூ பழம் வச்சு அழைக்கணுமா? போ, நின்னுட்டு இருக்க. அவசியம் இல்ல. இந்த வருஷம் பூஜைக்கு குத்து விளக்கு ஏத்துற அருகதைய அவ இழந்துட்டா அகல்யா. உன் மருமக இந்த வீட்டுக்கு வாரிச கொடுக்க போறா. அதனால நீயே இந்த வருஷம் சந்தோஷமா குத்து விளக்கு ஏத்து. ஏய், ஒண்ணுதான் கூப்பிடுறாங்க, போ. சரி வா. ஆதிராவை வேற காணோம். கெஸ்ட் ஹவுஸ்க்கு பூட்டு போட்டிருக்கேன்ல, என்ன திட்டிட்டு ஒருவேளை ஏரி பக்கம் போயிருப்பாளோ. இவ காரிய பூஜையை அங்க பண்ணிட்டா வீட்டுல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஜெயிச்சிருக்கேன் சுபத்ரா. இல்ல இல்ல, என் அம்மா என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த நாள என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். என்ன கதவு போட்டிருக்கு? யார் இத பண்ணிருப்பாங்க? இப்ப எப்படி உள்ள போறது? எல்லாம் அந்த சுபத்ரா வேலையா தான் இருக்கும். அவ போட்டு போட்டானா நான் காரிய பூஜை பண்ணாம போயிடுவேனா? வாங்க சாமி. சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? இந்த பூஜைக்கு இப்படி கூட வாழ்த்துவாங்களா? எனக்கு 17 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? ஓ அப்படியா? நான் எப்பவும் எல்லாரையும் வாழ்த்துற மாதிரி சொல்லிட்டமா? சரி பரவாயில்லம்மா. உங்க அம்மாவுக்கு காரிய பூஜை எங்க பண்ணணும்? அதோ அந்த கேட்டுக்கு முன்னாடி பண்ணலாம். வாங்க. ரோட்ல பண்ணா யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாதுல்ல. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க, நேரமாச்சு. என்ன ஓமா, எனக்கு ரோட்ல காரியம் பண்றது சரியா படல. அதெல்லாம் படும். நீங்க வாங்க.
யோ பெருசு இங்க வா. யோ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாட சாப்பிடாம உருண்டை பிடிச்சி கீழே வச்சிட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு 16வது நாள். என் மகளுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியாது. அவ காரியம் பண்றாளோ இல்லையோ, இந்த உருண்டை பிடிச்சு பிண்டம் வச்சா என் மனைவியோட ஆத்மா சாந்தி அடையும். என்னையா பைத்தியக்கார மாதிரி பேசுற? எங்க வேணாலும் காரியம் பண்ண முடியாதியா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு தெரியுமா? ஒரு வேளை இப்படி எல்லாம் பண்ணா மணல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க, அப்படியே ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணின்னு இருக்கியா? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. வெண்ணிலாவோட மனசு சாந்தியானா அதுவே போதும். பொண்டாட்டி மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறவன் எதுக்கு கொன்ன? நான் கொலை பண்ணல. அப்புறம் எப்படி ஜெயிலுக்கு வந்த? நான் என் பொண்டாட்டிய கொல்லல நிரூபிக்கிறதுக்கு அவகாசமோ சாட்சியோ இல்லாம செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா நினைச்சு நான் இங்க இருக்கேன். ஒரு நல்ல வக்கீலா பார்த்து எப்படியாவது வெளியே வரலாம்ல. வெளியில போனா மட்டும் என்ன நடக்க போகுது? எனக்கு என் பொண்ணை தவிர வேற யாருமே இல்ல. உன் பொண்ணுக்காவது நீ வெளியில போகணும்ல. நீ இப்படி உள்ளயும் உன் பொண்ணு வெளியே தண்டனை அனுபவிக்கிறது ரெண்டு பேருக்கும் கஷ்டம் தானப்பா.
Thing,